வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு குடிமை பணியியல் தேர்வுகளுக்கு பொருளாதாரம் மற்றும் சர்வதேச அரசியல் குறித்து பாடம் நடத்தக்கூடிய திரு ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பொருளாதாரத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். $1 trillion எக்கானமி, ஜிடிபி, டெபிசிட்டு, அதுக்கப்புறம் கடன், வட்டி, இதெல்லாம் வந்து எளிய மக்களுக்கு வந்து புரிந்து கொள்வதில் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க ஒரு குடிமையல் பணிகளுக்கு தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்துல உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப எளிமையான விளக்கங்களை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையிலுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 16% அப்படின்றது கண்டினியூ ஆகும் பட்சத்துல 31ல நம்ம $1 trillion ரீச் பண்ணிடுவோம், எக்கானமி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கறது? உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, எண்ணிக்கை நிலைவில் மிகப்பெரிய வளர்ச்சியா? இப்போ நம்மளுடைய ஜிஎஸ்டிபின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜிஎஸ்டிபியை வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்திய அளவில் எந்த மாநிலம் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. எல்லா மாநிலங்களும் நம்மளை விட குறைந்த வந்து ஜிஎஸ்டிபியில தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம். ஆமா, இப்போ நம்ம 16% growth அப்படின்னு இருக்குதுன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக சிறந்த மாநிலமா நம்ம இருக்கிறோம் வளர்ச்சியில. அப்போ இதை நீங்க வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, ஒரு நாட்டோட கம்பேர் பண்ணலாமான்னு பார்த்தா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நாடு இப்போ மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதிகமான சுதந்திரம் இருக்கு. அது தனக்கான மானிட்டரி பாலிசியை என்ன பண்ணலாம், மாற்றலாம். பணக்கொள்கையை மாற்ற முடியும், நிதி கொள்கையை மாற்ற முடியும். ஆனால் தமிழ்நாடு என்ன பண்ணணும்னா, இந்த ஒன்றிய அரசினுடைய உட்பட்ட ஒரு நிதி கொள்கையில் தான் ஒரு நிதி கொள்கையை கொண்டு வரணும். மானிட்டரி பாலிசியில் இதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில வரி போட கூட முடியாது. வரி கூட அப்படி இருக்கும் சூழ்நிலையில தமிழ்நாடுடைய இந்த வளர்ச்சியை நீங்க எப்படி பார்க்கணும்னா ஸ்கேல்ல பார்க்கணும். அப்ப ஸ்கேல்னா இது எவ்வளவு பெரிய பொருளாதாரம் என்ற அளவுல பார்க்கணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து இப்ப நீங்க வந்து போர்ச்சுகீஸ், வியட்நாம், மலேசியா இவங்க கூட வந்து கம்பேர் பண்ற அளவுக்கு வந்து ஒரு நாட்டோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இந்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்திய அரசு போராடி கொண்டிருக்கிற ஒரு துறை என்பது என்னன்னா உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் செக்டார். அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் வந்து என்ன ஆகும்னா அதிகப்படியான வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கும். அப்போ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலை வாய்ப்பு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் மூலியம் தான் நீங்க ராகுல் காந்தி கூட சொல்லியிருப்பாரு, ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த உற்பத்தி துறையில் மிக சிறந்த அளவுல வந்து இயங்குது. ஆமா, இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் பாலினத்தை அடிப்படைன்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் செக்டார்ல மட்டும் 45% பாத்தீங்க அப்படின்னா உமன் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஆமா, இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தோழர். அப்போ தமிழ்நாடுடைய பங்கு ரொம்ப முக்கியம். உற்பத்தி வளர்ச்சிக்கு வந்து பெண்களுடைய பங்கு, த மொபிலிட்டி, இந்த உமன்ஸ் அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா தோழர், இப்ப நிறைய வந்து அன்கண்டிஷனல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இலவசமான பேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திட்டமா இருக்கட்டும், மாசம் 1000 ரூபாய் இருக்கட்டும், இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உமனுடைய மொபிலிட்டியை வந்து என்ன பண்ணுதுங்க, இன்க்ரீஸ் பண்ணுது. விமன் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும். இப்போ தோழி ஹாஸ்டலா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக அவங்க தன்னிறைவா இருந்தாதான் தன்னிச்சையாக முடிவெடுத்து அவர்களால் நகர முடியும். எக்கனாமிக் மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ வந்து ஒரு விமன் வந்து ஒரு கிராமத்துல இருந்து நகரத்துல வேலை பார்க்கணும்னா முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும், இருப்பிடம் வேணும். அப்ப தோழி ஹாஸ்டல், அப்ப அர்பன் மைக்ரேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசுக்கு வந்து மெக்கன்சி ரிப்போர்ட் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்கு. அது என்ன கொடுத்துருக்குன்னா, இப்போ இந்திய அரசு வந்து 1992 உலகமயமாக்கல், தனியார் மயம், தாராளமயம் நோக்கி போயிட்டோம். அப்பையில இருந்து நம்மளோட growth எங்க இருக்குன்னா 6, 6.5, 7.2, 8, 6, 6.5, 7.2, 8, 8 தாண்டி போக மாட்டுது. அப்போ இந்த மெக்கன்சி அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது டபுள் டிஜிட் growth தாண்டி போகணும்னா யூ நீட் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன். பெண்களினுடைய பங்கு முக்கியம். எது தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்க வருதுன்னா அந்த சமூக கட்டமைப்புல இருந்து தான் வருகிறது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய திட்டங்கள் நிறைய மாநிலங்கள் முன்னெடுக்கிறாங்க. இப்போ வந்து பெண்களுடைய திருமண வயது தள்ளி போடுவது, பெண்களுக்கான குறைந்தபட்ச கல்வியை வந்து நம்ம வந்து உறுதி செய்வது, குழந்தை திருமணத்தை வந்து தடுப்பது, அதே போல பெண்களை வந்து வேலை வாய்ப்புல பங்கேற்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது, இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு. கருத்தியல் ரீதியாக பெண்களை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது. இதுல நீங்க ஒரு விஷயத்தை பாத்துக்கணும். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உமன் பார்ட்டிசிபேஷன்ல மேனுஃபேக்சரிங் செக்டர்ல 45, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இதுல பாதி 24 to 25%.
அப்போ இந்தியா தேசிய ஆவரேஜ்ல விட டபுளா இருக்குது. ஆமா, மேனுஃபேக்சரிங் செக்டார்ல. ஓகே. அப்போ இது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ ஏன் தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்கிறதுன்னா, இப்போ ஒரு பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால், ஜிடிபி வளர வேண்டும் என்றால் அங்க டிமாண்ட் இருக்கணும். டிமாண்ட், பொருளுக்கான தேவை இருக்கும். அப்போ இங்க விமனும் நல்லா ஏர்ன் பண்றாங்க, மென்னும் நல்லா ஏர்ன் பண்றாங்க. அப்போ பொருளுக்கான தேவை இருக்கு. அப்போ பொருளுக்கான தேவை இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ நிறைய பொருட்கள் இங்க விற்பனை செய்யப்படுகிறது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து முதலீடு செய்யறாங்க. ஸோ அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதிகமான ஹியூமன் ரிசோர்ஸ்ல மறுபடியும் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ தமிழ்நாடுடைய கல்வி எடுத்துக்கிட்டீங்க. சரி, இப்போ கொள்கை அளவுல பார்க்க போனா, இப்போ விமன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு வரும்பொழுது தேசிய ஆவரேஜ், தேசிய சராசரியை விட நம்ம டபுளா இருக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல. இது கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் சூழல் சாத்தியப்படுத்தி இருக்கு. தேசிய அளவுல நிலவக்கூடிய பின்தங்கிய சில கொள்கைகள் அதை சாத்தியப்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்துது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாராளமா புரிஞ்சுக்கலாம் தோழர். நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கல்ச்சர் இன் தமிழ்நாடு 1920 இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணுதுன்னா, இன்க்ளூசிவ் growth, இன்க்ளூசிவ்னஸ், அனைவருக்குமான ஒரு அரசாங்கம், அனைவருக்குமான ஒரு பொருளாதாரம், அனைவரும் இந்த சமூகத்தில் அதிகாரங்களையும் பொருளாதார விஷயங்களையும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இங்க இருக்கு. பெண்களுக்கு ஓட்டுரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை போன்ற விஷயங்கள்ல நாம தான் பாய்நீரா இருந்தோம் அப்படின்றதனுடைய பலன் தான் இன்னைக்கு நம்ம இது அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆமா. அப்ப பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், தேர்ட் ஜெண்டரு, எல்லாருக்குமான வந்து ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வந்து இவங்க அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இங்க ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரம் என்பது வளருது. இப்ப சிம்பிளா தோழர், இப்ப ஜிடிபின்னு சொல்றோம். இப்ப சாமானிய மக்களுக்கு எப்படி நம்ம புரிய வைப்பதுன்னா, பாருங்க, இப்ப ஜிடிபி என்று ஒரு பஸ். இப்ப இந்த பஸ்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் தள்ளுறாங்க. இதுக்கு முன்னாடி தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தள்ளும் பொழுது அந்த பஸ் எவ்வளவு தூரம் வேகமா போகும். அப்போ அவங்க கூட சேர்ந்து பெண்களும் சேர்ந்து தள்ளுறாங்க. இப்ப பஸ் எவ்வளவு வேகமா போவோம், இன்னும் வேகமா போவோம். அவங்க கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மற்றும் சிறுபான்மையினர், இவங்க எல்லாருமே இந்த பொருளாதாரத்தில் பங்கெடுக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அந்த பஸ்ஸில் தள்ளுறாங்கன்னா, அப்ப அந்த பஸ் எவ்வளவு வேகத்துல போகும். அதுதான் 60% growth. அதுதான் வந்து 16% growth. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, சோசியல் ஜஸ்டிஸ் மூலியமா இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு என்பவர்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன என்பவர்மெண்ட்னா, இந்த பொருளாதாரத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு என்பவர்மெண்ட், ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்ப என்பவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், இதுல கவனம் செலுத்துவது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவது. இது ரெண்டுத்தையும் வந்து வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ த மோர் த பீப்புள், அப்ப நிறைய அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த பொருளாதாரத்தில் பங்கேற்கும் பொழுது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இன்கம் வருது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, உற்பத்தி அதிகமாகுது. இப்படியே இந்த பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே. தமிழ்நாடு ஒரு மாநிலமாக 16% வளர்ச்சி அப்படின்றத வேற எந்த நாட்டோடையும் ஒப்பிட முடியாத நான் கேட்கிறேன் உங்களுக்கு. அதாவது தொடர், இது நம்ம வந்து ஒப்பிடலாம். அப்போ ஒப்பிடும்பொழுது நம்ம என்னன்னா, ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்க்கலாம். ஒரு சிறு குறுகிய மனப்பான்மை. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் ஒப்பிடும்பொழுது அதோடைய சைஸு அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்க சுதந்திரமான முடிவெடுக்கலாம் பத்தி விஷயங்கள்லாம். ஆனால் நீங்க நம்ம வேற எங்கேயும் போனது, நம்மளுடைய இந்திய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்கிறதுனா, உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு எக்கானமிஸ்ல growth ரேட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுலாம் கிடையாது. அமெரிக்கால பாத்தீங்கன்னா 2% தான் வந்து பாத்தீங்கன்னா growth ரேட் இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு growth ரேட் வந்து இல்லை. அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு growth ரேட் இருக்கு. அப்போ அட்வான்ஸ்டு எக்கானமிஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து, ஏன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோவிட்ல இருந்து அவங்க இன்னும் மீண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவிட்ல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாம, அது அளவுக்கு அதிகமான அரசு செலவினங்கள் வந்து அதிகமாகி அவங்க வந்து பொருளாதாரம் வருது, ஆனா இந்த அளவுக்கு ஒரு அபிரிதமான வளர்ச்சி வரல. அதனால நீங்க அப்படி நீங்க பார்க்கலாம். அப்போ வந்து அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2%, 3.3%, அதிகபட்சமா 4% growth இருக்கு. தமிழ்நாடு ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இன்டர்நேஷனல் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா கடந்த 3 ஆண்டுகள்ல 3.1, 3.2, 3.3 இதுக்குள்ளதான் போயிட்டு வருது வளர்ச்சி. இதை தாண்டி வேற என்ன ஸ்பெஷலா தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்றது எப்படி சாத்தியமாகுது? அப்படின்னு உற்பத்தி துறையில அவங்க வந்து கவனம் செலுத்தி அதற்கான ஹியூமன் ரிசோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அனைத்து தரப்பட்ட மக்களையும் கம்யூனிட்டி பங்கேற்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் என்றக்கூடிய விஷயத்தை வந்து எக்கனாமிக்ஸா அதை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை அமல்படுத்தியிருக்காங்க. இன்னொரு தமிழ்நாட்டுடைய ஒரு சிறப்பு தன்மை நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, உலக அரசியல் பொருளாதார போக்கில் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் நிற்குது. அப்ப நம்ம இந்தியா விட்டு கொஞ்சம் வெளியே வந்துருவோம். இது என்ன அப்படின்னு கேட்டா, இதை ஏன் வந்து
என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு கல்வியாளர் பேசுறேன், ஆனா இதை ஏன் பெரிய பெரிய நிபுணர்கள் ஏன் பேச மறுக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஒரு மனசுல வந்து ஒரு வருத்தம் உண்டு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டா தோழர், உலகத்துல வந்து 2 ஈக்குவேஷன் தான் தோழர். இப்ப லிபரலிசம் நம்ம சொல்றோம். லிபரலிசம் என்ன அர்த்தம்? சுதந்திரவாதம். அப்ப முதல் சுதந்திரவாதம் என்பது எப்ப இருக்கு அப்படின்னு கேட்டா 1920க்கு முன்னாடி. அது என்ன சொல்லுது? ஒரு அரசாங்கம் என்பது சந்தையில் தலையிடக்கூடாது, மார்க்கெட்ல தலையிடக்கூடாது, எல்லாத்தையும் வந்து பிரைவேட் செக்டார்ட்ட கொடுத்துருங்க. ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாரு? அவர் தான் இன்விசிபிள் ஹேண்ட்ஸ். அப்ப வந்து அரசு என்பது தலையிடக்கூடாது, இதுல பொருளாதாரத்துல தலையிடக்கூடாது. அவ 1927 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி நடக்குது, பொருளாதார பெருமந்தம். அப்ப ஆமா பெருந்தம் நடக்குது. அப்ப அந்த கிரேட் டிப்ரெஷன் சொல்றோம். அப்ப ஜேஎம் கீன்ஸ் போன்ற இந்த மாதிரியான கிளாசிக்கல் லிபரலிஸ்ட், சுதந்திர லேசி ஃபேர் எக்கானமியை சப்போர்ட் பண்ணக்கூடிய, சுதந்திரமான பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிபுணர்கள்லாம் கூட என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்கம் என்பது சந்தையில் நுழைய வேண்டும், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா, பட்ஜெட் போட்டு வரியை வந்து வாங்கி மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்யணும்னு சொல்லி அப்போதான் கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் வருது. அப்போ 1916 ரஷ்ய சோசியலிச புரட்சியும் வருது. அதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற கான்செப்ட் வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா நாடுகளிடம் அதுக்கு ஒரு வினையூக்கியா சோவியத் யூனியன் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்றாரு, லாஸ்கி போன்ற பொருளாதார நிபுணர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லி அரசாங்கம் அடிப்படையில் மக்களுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவ் ரைட்ஸ் என்ன அர்த்தம்னா, தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் கொடுக்கணும், ஹெல்த் கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன பண்ணணும், உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. அப்புறம் 1985 என்ன பண்றாங்க அப்படின்னா, தாட்சர், ரொனால்ட் ரீகன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மக்கள் மேல வந்து அதிகமான செலவு பண்ணி கடனாளியா இருக்கக்கூடாது, மறுபடியும் பொருளாதாரத்தை என்ன பண்ணணும், சுதந்திரமான பொருளாதாரம் உண்டாக்கணும். அப்ப யுஎஸ்எஸ்ஆர் என்ன, சோவியத் ரஷ்யாவும் அப்படியே வந்து சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி நேரத்துல கரெக்டா இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோவியத் ரஷ்யா பீக்ல இருந்த சமயத்துல அவங்களால இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அந்த கான்செப்டை கைவிட முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் உருவாகுது, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இந்த நாஃப்டா போட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த தாராள மையம், தனியார் மையம், உலக மையத்தை நோக்கி போறாங்க. இது நம்ம நியோ லிபரலிசம் சொல்றோம். இந்த நியோ லிபரலிசத்திலேயே ஒரே ஒரு கொள்கை தான், என்னன்னா அரசு சந்தையிலிருந்து விலகி கொள்ள வேண்டும், அரசு என்பது நிறைய சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடாது, மாறாக இட் ஷுட் சப்போர்ட் த கேபிட்டலிஸ்ட். ஸோ அந்த சமயத்துல தான் இங்கிலாந்துலயும் சரி, ஐரோப்பா முழுவதும் சரி பிரைவேடைசேஷன் ரொம்ப வேகமா போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு இதுல தனித்துவமா நிக்குது. ஏன் தமிழ்நாடு தனித்துவம் நிக்குதுன்னா, தமிழ்நாடு அதிகப்படியான செலவினங்களை மக்களுடைய கல்வி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா சமூக பாதுகாப்புக்கு செலவு செய்யுது. அந்த சமயத்துல பழக்கப்பட்டுருச்சு. எப்படின்னா, சத்துணவு கொடுக்கறது தொடங்கி இங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமுமே இங்க 1970 இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது. 2005, 2010, 15 நம்ம பீக்ல போயிட்டு இருக்கு தோழர். சோ வேர்ல்ட் ட்ரெண்ட் மாறினாலும் கூட நீங்க சொன்னது பேரு 90ஸ்க்கு பிறகு இந்தியாவிலும் கூட லிபரலைசேஷன் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்தியாவிலே மிகப்பெரிய வந்து விவாதங்கள்லாம் வருது. ஃப்ரீ பீஸ், இந்த ஃப்ரீ பீஸ் என்பது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கடனாளி ஆக்கிடும், மாநிலத்துடைய வளர்ச்சியை குண்டிடும் அப்படின்லாம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பயங்கரமான விவாதங்கள் வருது. ஆனால் இந்த விவாதங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி எடுபட மாட்டுது. ஏன்னா உன்னுடைய கருத்துப்படி என்ன அப்படின்னா, அதிகப்படியான சோசியல் செக்டார் ஸ்பெண்டிங் பண்ணும்பொழுது வளர்ச்சி குண்டுவிடும் அப்படின்பதுதான் உன்னுடைய கருத்து. மாறாக ஒரு மிகப்பெரிய முரணாக மக்களுக்கு அதிகப்படியான செலவினங்களை இந்த அரசு பண்ணுது, வளர்ச்சி என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்ப 2 ஈக்குவேஷன் தான். ஒண்ணு, நீ வந்து அதிகப்படியான சப்போர்ட்டை நிறுவனங்களுக்கு கொடு இல்லையா, மக்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதை கம்மி பண்ணு, மக்களுக்கு செலவு செய்வதை கம்மி பண்ணிட்டு நிறுவனங்களுக்கு செலவு பண்ணு. அப்ப எக்கனாமி ரொம்ப சிறப்பா செயல்படும், வளர்ச்சி இருக்கும். நீ மக்களுக்கு நிறைய செலவு பண்ணினா இங்க என்ன இருக்காது அப்படின்னு கேட்டா வளர்ச்சி இருக்காது. இதுதான் அவங்களோட கான்செப்ட். இதுல தனித்துவமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய புதிய ஒரு அரசியல் பொருளாதார கருத்தை வைக்குது. அது என்னன்னா, நான் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் தோழர், த திராவிடியன் சோசியல் லிபரலிசம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அரசு மக்களுக்கு அதிகப்படியான பாசிட்டிவ் ரைட்ஸ், தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான வசதிகளுக்காக செலவு பண்ணுவது மூலமாக மிக பெரும் பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியிருக்கு இப்ப இருக்க இந்த நியோ லிபரல் ட்ரெண்ட்ல. ஆமா, இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க.
அதுதான் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செய்தின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது, பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இந்த சமயத்துல நான் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னர் நடந்த ஒரு விவாதத்தையும் கூட நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2016ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2.23 லட்சம் கோடிகளாக இருந்த கடன், தமிழ்நாட்டினுடைய கடன் தற்போது கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடிகளாக உயர்ந்திருக்கின்றது. இதனால் தமிழ்நாட்டில் வந்து கடனுக்காக செலுத்தக்கூடிய வட்டி மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்தே வைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிடுச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஒப்பிட்டு சொன்னாங்க. தமிழ்நாட்டோடு ஒப்பிடும் பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம்ன்றது குறைந்த அளவுக்கு வந்து வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கு, கடனுக்கு குறைந்த அளவு கடன் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா 2031ஆம் ஆண்டு, அதாவது இப்போது இருக்கக்கூடிய அதே வளர்ச்சி நீடிக்கும் பட்சத்துல 2031ஆம் ஆண்டுக்குள்ள $1 trillion எக்கானமி அப்படின்றத தமிழ்நாடு ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க பொருளாதார ஆய்வறிக்கையில. ஆனா நான் சொன்னால ஏற்கனவே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்கு. இந்த புறத்துல வந்து நாங்க $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கடன் வாங்கி ரீச் பண்ண போறாங்களா? இவ்வளவு பெரிய கடன் இருக்குது, கடனை வச்சு நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கா எளிமையான மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம். வருமானத்திலிருந்து ஒரு செலவு செய்யறது, கடன் வாங்கி செலவு செய்யறது, இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மக்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்து வச்சிருக்கிறாங்கன்ற அடிப்படையில அதை தனிநபர் செய்தாலும் சரி, அரசு செய்தாலும் சரி தவறு அப்படின்றது அவங்களுக்கு புரிதல்ல இருக்குது. அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? கடன் என்ற வார்த்தை வந்து ரிலேட்டிவ் டேம். ரிலேட்டிவ்னா அது சார்பு நிலை சார்ந்தது. எதற்காக கடன் வாங்குறோம், வாங்கிய கடனை என்ன செய்கிறோம், இதை பொறுத்து தான் கடன் நல்லதா, கடன் வந்து கடன்லயே நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு. ஆமா இருக்கு இல்லைங்களா? அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நுகர்வுக்காக இப்ப சாமானிய மனிதன் என்ன பண்ணுவாரு, ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு வீட்டை வாங்குறோம் அப்படின்றப்போ அது வந்து ஒரு முதலீடாக போயிருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுக்கான முதலீடு. ஸோ அந்த முதலீடு என்பது பிற்காலத்தில் பன்மடங்கா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், அதற்கு கடனே வாங்கி ஒரு பைக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அது வந்து என்னோட நுகர்வுக்காக வாங்கக்கூடியது. கொஞ்ச நாள் கழிச்சு அது ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. அப்ப எளிமையா என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பைக்கை பயன்படுத்தி எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதுவும் கூட முதலீடா மாறும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா தோழர். இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடனை வாங்கி நான் ஒரு டூர் போறேன், ஒரு கன்சப்ஷனுக்காக, ஒரு நுகர்வுக்காக வச்சுக்கோ. இது சரியான விளக்கம். ஆமா, இது எந்த ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுக்க போறதில்ல, மன மகிழ்ச்சியை தவிர. ஆமா. சோ அப்படின்னு இருக்கும்போது கடன் வாங்கிய கடனை எதற்கு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்றதுலதான் வந்து நம்ம வந்து இதோடைய பார்வையே இருக்கு தோழர். அப்போ வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து 2 விதமான செலவினங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்பது என்ன, தமிழ் என்ன சொல்லுவாங்க, கேபிட்டல்னா முதலீட்டுக்கான செலவு. முதலீட்டுக்கான செலவு. இது அன்றாட செலவு. அன்றாட செலவு. ஒரு அரசை நடத்துவதற்கு அவங்களுக்கு சம்பளம், அவங்களோட பிஎஃப் காசு இல்லையா, இத பத்தின வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான் அரசுக்கு ஆகக்கூடிய செலவு. அதான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுக்கலாம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்பது அரசை நடத்துவதற்கும் அதோடைய செலவுகளையும் பார்த்துக் கொள்வது, அன்றாட செலவுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹெல்தி, அது ரொம்ப ஆரோக்கியமானது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன ஆக்சுவலா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா தோழர் கட்டுமானங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரோடு போடுறோம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து என்பது அபரீத வளர்ச்சியை வந்து வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஹைவேஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க, நார்த் சவுத் காரிடார்னு சொல்லுவாங்க. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வந்து இருக்கக்கூடிய இந்த 2 நகரங்களில் இருக்கக்கூடிய ஹைவேஸ். இப்போ இது என்ன ஆகும், அரசு வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் போடும்பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா லாரிஸ், பஸ்ஸஸ் எல்லாம் வரும். இதன் அடிப்படையில் என்ன ஆகும், மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவாங்க. கூட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து பொருட்கள் வேகமா இன்னொரு இடத்துக்கு போகும், எளிதாக போகும், செலவு குறைவாக போகும். சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து என்ன ஆகும் பண்ணும், மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதிகமாகும். அப்ப என்ன ஆகுது, உங்களுடைய பொருளாதாரம் என்பது வளருது. இதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங். இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மேலையும், ஃபார் எக்ஸாம்பிள் மனிதர்கள், அவங்களுடைய கல்வி, ஆரோக்கியம், அதெல்லாம் வந்து ஹியூமன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்களுடைய தொழில்திறனை வளர்ப்பது, இதெல்லாம் வந்து ஹியூமன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சொல்றோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பளம் கொடுப்பது, போனஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் காசு, அரசு கட்டடங்களை மெயின்டைன் செய்வது, அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாகனங்களுக்கான பெட்ரோல் போடுவது, இந்த மாதிரி வந்து இதுதான் நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுக்கு இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இப்போ நான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல $100 போடுறேன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல $100 போடுறேன். இதுல ரெண்டுலயுமே ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இதுல வித்தியாசம் என்ன? இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு, $100 போடுறீங்க அப்படின்னு கேட்டா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா $80 ரிட்டர்ன்ஸ் வரும். இதுவே நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டீங்கன்னா $100 போடும்போது அது $250 வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரும். 250 அளவு. ஆமா,
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை போக 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 என்ன பண்ணணும்னா குறைத்து கொண்டே போக வேண்டும். அதே போல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதிர்காலத்தை வந்து எதை நோக்கி செல்வது, எதிர்காலத்துக்கான முதலீடுகள் எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த டைவர்ஜென்ட் செக்டார்ஸ்ல என்ன பண்ணணும்னா அதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இதுதான் பொதுவான அளவீடு. இப்போ தமிழ்நாடை எடுத்துக்கொண்டு போகுது வட்டி வந்து கட்டுறோம் அப்படின்ற ஒரு பொதுவான விஷயம் வருது. அது உத்தரப்பிரதேச மாநிலம் போன்ற மாநிலம் கூட கம்பேர் பண்ணப்படுது. இது மாதிரி வந்து என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து என்னன்னா, இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் தனக்கே உரிய பொருளாதார கூறுகளோடு இருக்கு. இப்ப சிக்கிம் மாநிலம் அது வந்து அதுக்கான ஒரு பொருளாதார கூறு இருக்கு. மேகாலயா இங்க அதிகமான வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய பசுமை காடுகள் இருக்கு. அதெல்லாம் அழிக்கவே முடியாது. அங்க இண்டஸ்ட்ரீஸே வராது, வாய்ப்பு கிடையாது. வந்ததுன்னா இந்தியாவுடைய காடுகளை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு 33% நம்ம கொள்கை முடிவு வச்சிருக்கோம், அது பாதிக்கப்படும். அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதாரம், ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரத்தை வந்து இன்னொரு மாநிலத்தோட கம்பேர் பண்றது அப்படின்றதே வந்து ஒரு சரியானதல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய ஜியோகிராபிக்கல் டைவர்சிட்டி அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய உற்பத்தி என்பது பிரதானமான உற்பத்தி என்னவா இருக்கு, விவசாயம் சார்ந்த உற்பத்தி எவ்வளவு இருக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்டார் எவ்வளவு இருக்கு, சர்வீசஸ் செக்டார் எப்படி இருக்கு அப்படின்னு வேறுபடும். தமிழ்நாட்டில் அதே போல வேறுபடும். அப்போ இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் தனக்கே உரிய பொருளாதார கூடுகள இருக்காங்க. அதனால இது மாநிலம் வந்து சிறந்த பொருளாதாரம், இது வந்து குறைவான பொருளாதாரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து என்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுல தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தொடர், நீங்க ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஆனுவல் வருடாந்திர ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அதுல போய் யார் வேணாலும் பார்க்கலாம் தொடர். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். தலைக்கு வருமானம். ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2017-18 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தல வருமானம் வந்து 1,75,227 ரூபாய். சரிங்களா? ஆண்டுக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2020 வந்து பாத்தீங்கன்னா 2,09,628 ரூபாய். 2023-24 பாத்தீங்கன்னா 3,13,329 ரூபாய். கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. 2024-25 வந்து பாத்தீங்கன்னா 3,61,619 ரூபாய். இப்ப இந்த புள்ளி விவரங்களை நீங்க கணக்கீடுகளை நீங்க எடுத்து பார்க்கும்பொழுது இந்த 2020 ஏன் நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் கோவிட் காலம். அப்போ கோவிட்ல கூட பாத்தீங்கன்னா நம்மளோட பெர் கேபிட்டா தலா வருமானம் என்பது வந்து பாத்தீங்கன்னா குறையவில்லை, மாறாம அதிகமா இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் என்பது இட்ஸ் அ மெச்சூர்ட் எக்கானமி. மெச்சூர்ட் எக்கானமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக அளவில் எவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடந்தாலும் இல்ல இந்த மாதிரி கோவிட் போன்ற மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை வந்தாலும் இந்த பொருளாதாரம் என்பது தாக்கு பிடித்து நிலைக்கக்கூடியது, முதிர்ச்சி அடைந்த பொருளாதாரம் நம்ம சொல்றோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2017 58,400 அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம். 2020 பாத்தீங்க அப்படின்னா 68,700. 2023-24 1,04,400. 2024-25 பாத்தீங்கன்னா 1,07,000 இப்படி இருக்கு தொடர். அப்போ பெர் கேபிட்டா தலா வருமானம் அடிப்படையில் இதுக்கெல்லாம் ரேஷியோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு என்பது அதை விட 3 மடங்கு உத்தரப்பிரதேசத்தோட. ஆமா. ஆனா இதை வைத்து 3 மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா இதை வைத்து வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து பொருளாதாரத்துல கம்மி, அப்படி தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்துல இவ்வளவு பெரிய விஷயமா இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான இருக்கக்கூடிய பொருளாதார ஸ்ட்ரக்சர்ஸோட என்ன பண்றதா சிக்கி சூழ்ந்து கொண்டுதான் இருக்கு. அதுல அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இதுல வந்து ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா செயல்படுறாங்க. நீங்க சொல்றீங்க தலா வருமானத்தை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தலா வந்து ஒரு நபர், தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் ஈட்டுகிறார் அப்படின்றத ஆவரேஜ் தான். அது உண்மையில அந்த வருமானத்தை ஈட்டுறாரான்றது அது இன்னொரு டிஸ்கஷன். இங்கு வளம் வந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி இன்னொன்னு, அதுக்குள்ள நம்ம இப்ப போக விரும்பல. ஆனா இந்த தலா வருமானம் அப்படின்றத ஈட்டுவதற்கு, அதை ரீச் பண்றதுக்கு கடன் வாங்குறோம் அதிகமா, அதுக்காக வட்டி கட்டுறோம். அதுதானே இன்னைக்கு வைக்கக்கூடிய வாதம். உத்தரப்பிரதேசத்தோட நம்ம அதிகமா கடன் வாங்குறோம். கடன் வாங்குவது எதற்கு? நுகர்வுக்கா, உங்களோட கன்சப்ஷனுக்கான்னு பார்க்கணும். கிடையாது. அப்போ நம்மளுடைய ரெவன்யூல வந்து 75% அவுட் ஆஃப் 100 rupees 75 rupees வந்து நம்மளுடைய ஓன் தமிழ்நாடுடைய செல்ஃப் ஜென்ரேட்டட் ரெவன்யூஸ்ல தான் வருது. இப்போ 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு வருதுன்னா 75 ரூபாய் தமிழ்நாடு தனக்குத்தானே தன்னுடைய வரி, தன்னுடைய முதலீடுகள் இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை ஈட்டுக்குது. இந்த ரெவன்யூ ரெசீட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 66% எதுக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பென்ஷன்ஸ், சேலரி, பிஎஃப் இதுக்கே போயிடுது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆமா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் போயிடுது. அப்போ
நம்மளுடைய சொந்த வருமானத்தை வைத்து, நம்ம மாநில அரசினுடைய சொந்த வரி வருமானத்தை வைத்தே நம்மளால் நமக்கான நுகர்வை வந்து பரிபூர்ணமா நம்ம பண்ணிக்கிறோங்க, ஈடுகட்டுகிறோம் அதை. ஓகே, நமக்கு தேவையானதை சுயமாக நாம் வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில வருமானம் இருக்கு. அப்ப ஏன் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்றப்போ, அப்ப முதலீடுகள், எதிர்காலத்துக்கான முதலீடுகள் நம்மளுக்கு வேணும். அப்ப அதுலதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம எந்த துறையில் நம்ம வந்து முதலீடு செய்ய வேண்டும், அதுக்கான கட்டுமான தேவைகளுக்கான பணம் என்ன அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா கடன் வாங்குது. நம்ம டூர் போறதுக்கு பணம் வாங்குறோமா, இல்ல வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு பணம் வாங்குறோமா, அந்த வித்தியாசத்தை இங்க தான் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுக்கு பணம் வாங்குறோமா. we are spending on the capital infrastructure. அப்போ இந்த கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. தமிழ்நாட்டுடைய இந்த இப்ப இருக்கக்கூடிய ஜிடிபி growth என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 16% சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 16%ல அது வந்து கிராஸ் இவங்க சொல்லக்கூடிய அந்த எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜிடிபி நாமினல்ல சொல்லியிருக்காங்க. நாமினல், ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 to 8% சொல்றாங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், அது 8% கூட வச்சுக்கோங்க. அதுல 16ல இருந்து 8% வந்து நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 to 10% வந்து நிகர லாபமா இருக்கு. ஓகே, அப்போ நான் வாங்கக்கூடிய கடனும் அதுக்கு நான் வந்து பேயக்கூடிய வட்டி என்பது என்னோட வருமானத்துக்கு போக மீதி எனக்கு 8 to 10% நிக்குது. அப்படின்றப்போ இட் இஸ் நாட் அ பர்டன் ஆன் த ஸ்டேட். அதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ பொதுவா வந்து பொதுவா நீங்க சொல்லும் பொழுது, ஆஹா தமிழ்நாடு அரசு வந்து 8% வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுது, 6% இன்ட்ரெஸ்ட் கட்டுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதோட ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது அந்த ஜிடிபி டிஃபரன்ஷியல்ஸ், growth டிஃபரன்ஷியல்ஸ் சொல்லுவாங்க. 16 - 8% நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 8% நிகர லாபமா இருக்காங்க. அப்போ நம்ம ஆரோக்கியமான நிலையில் தான் இருக்கிறோம். சரி, இது ரெண்டு வகையில நீங்க சொன்னீங்க மற்ற ஸ்டேட்டோட ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்துல தேசிய சராசரின்னு ஒண்ணு இருக்குது, மற்ற ஸ்டேட்டோட நிலைமை என்ன அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது ரெண்டையும் ஏதோ ஒரு வகையில ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேசிய சராசரி, நான் சொல்றது கடன் வாங்குறதுல நம்முடைய ஜிடிபியின் அளவை வைத்து கடன் வாங்குவதனுடைய அந்த மதிப்பு, தேசிய சராசரியில நம்முடைய நிலை என்ன, மற்ற மாநிலங்களோட நம்ம பெட்டரா தான் இருக்குமா உண்மையிலேயே? தொடர், இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கடனை வந்து சட்ட ரீதியா வந்து நிர்வகிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது சட்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது 2003ல FRBM ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. இந்த FRBM ஆக்ட் உடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா, இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, நம்மளோட ரெவென்யூ டெபிசிட் அதை வந்து 0 ஆக்கணும். பிளஸ் நம்மளுடைய நிதி பற்றாக்குறை, பட்ஜெட் டெபிசிட் வந்து என்ன பண்ணணும்னா 3%க்குள்ள வைக்கணும்ன்றதான் இது வரையறை வைக்கிறாங்க. ஓகே, வருவாய் பற்றாக்குறை என்பது 0% ஆகும், நிதி பற்றாக்குறை என்பது 3%க்குள்ள வைக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஆனால் இது நாள் வரையில் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பல்வேறு காரணங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அது செய்ய முடியவில்லை. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு தோழர். இப்ப 2008ல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது, எக்கனாமிக் பெல்ட். ஆமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2016, 17, 18ல அதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ரஷ்யன் யுக்ரைன் வார் நடக்குது, அப்புறம் கோவிட் வருது. சோ இது மாதிரி பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் இந்தியா என்பது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் டெபிசிட்டை நம்மளால என்ன பண்ணணும், 3%க்குள்ள வைக்க முடியல. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுடைய பட்ஜெட்ல மாண்புமிகு நம்மளுடைய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க 4.3% டார்கெட் பண்றோம். போன வருஷம் 4.4% டார்கெட் பண்ணாங்க, இந்த வருஷம் 4.3% டார்கெட் பண்றோம். எப்படி பார்த்தாலும் 1.3% அதிகமா இருக்கு. இப்ப இதை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா NK சிங் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நம்மளுடைய பினான்ஸ் கமிஷன் சேர்மனா இருந்தாரு. அவர் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைத்து இதுக்கான பரிந்துரை வழங்குறாங்க. இந்த பிசிக்கல் டெபிசிட்டை வந்து 3%க்குள்ள தான் வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒரு 3 எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. 3 சில காரணங்களுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3% மெயின்டைன் பண்ண வேணாம், அதோட அதிகமா வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் போன்ற, கோவிட் போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலைகள், ஸ்ட்ரக்சரல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். இப்ப நம்ம ஜிஎஸ்டி என்பது என்னன்னா இந்தியாவுடைய வரி அடிப்படையிலே மாற்றம், இந்த மாதிரி மாற்றம் பண்ணி அதை நம்ம அடாப்ட் பண்றதுக்கு, அதை நம்ம வந்து அந்த அடாப்டேஷனுக்கு நம்ம டைம் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையில அதே போல வந்து இந்த அந்த growthல வந்து பாத்தீங்கன்னா இப்போ குளோபல் லெவல்ல வந்து ஒரு ஸ்லோ டவுன் வருது, அது இந்தியா வந்து இம்பாக்ட் பண்ணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 0.5% வந்து
அதிகமா வச்சுக்கலாம் அப்படின்னு யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஆமா, இப்ப ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தனக்குத்தானே என்ன பண்ணிருக்கலாம், ஒவ்வொரு மாநிலமும் FRBM ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்மளுடைய மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா RBI அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 2022-23 நம்மளுடைய பட்ஜெட் டெபிசிட் என்பது என்ன 3.5%, நம்மளுடைய 23-24 பாத்தீங்கன்னா 3.44%, 24-25 பாத்தீங்கன்னா 3.44%. நம்ம வந்து ஒரு 0.5% எக்ஸெப்ஷனா வச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து பட்ஜெட் டெபிசிட்ல திட்டத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா என்கேசிங் பரிந்துரையில பார்க்கும் நம்மளும் இதே நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் வர்ஸ்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து. ஓகே, அப்போ ஒன்றிய அரசினுடைய அந்த டெபிசிட்டோட தமிழ்நாடு அரசு ஒப்பிடும் பொழுது குறைவாகத்தான் இருக்குது. என்கேசிங்கினுடைய ரெக்கமெண்டேஷனுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். என்கேசிங் ரெக்கமெண்டேஷன் வந்து பொதுவா வந்து இந்திய நிதிச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாலும் அதை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய என்பது வந்து பாத்தீங்கன்னா 0.44% தான் வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ரொம்ப ஒரு மோசமான கடன் சூழ்நிலை நம்ம சொல்லிடவே முடியாது. சார், நான் இப்ப 2வது கேள்வியா அதுல முன் வச்சேன். நான் அதுல மற்ற ஸ்டேட்டோட ஒப்பிடும் பொழுது நம்முடைய நிலைமை, கடன் சுமை, அதற்காக கட்டக்கூடிய வட்டி, இதை வந்து மற்ற ஸ்டேட்டோட ஒப்பிடும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி ஆகுது? இப்போ இதுதான் தோழர், இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த பட்ஜெட் டெபிசிட் விடுங்களேன், இன்னொரு கணக்கை கொண்டு வராங்க. இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல கூட ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த FRBM ஆக்டை விடுங்க, குளோபல் லெவல் திங்கிங் நம்ம போவோம். குளோபல் லெவல் திங்கிங் என்ன, உலகளாவிய சிந்தனை என்ன, இது வந்து ஒன்றிய அரசு சொல்றது. ஆமா, அவங்களுடைய எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ல சொல்றது என்னன்னா, நீங்க இந்த பிசிக்கல் டெபிசிட், இந்த நிதி பற்றாக்குறையை வைத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை என்றதை நீங்க பார்க்கறதுக்கு பதிலா டெப்ட் டு GDP ரேஷியோ பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி இந்திய அரசனுடையது வந்து பாத்தீங்க அப்படின்னா 56% இருக்கு. உள்நாட்டு மொத்த உற்பத்தியில கடனுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு அதை வந்து 50% நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணும். 50% நம்ம வந்து ஆக்கணும். 2031 50% குறைக்கணும்னு சொல்றோம். அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 26% இருக்குங்க. ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்சாபுடைய இந்த டெப்ட் டு GDP ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 45 to 47%. அப்ப தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 26.1% தாங்க இருக்கு. அதை நம்ம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம வந்து குறைக்கலாம்னா 20% குறைக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அசாதாரண உலகளவிய சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் இருக்கும். பட் வி ஆர் நாட் வந்து வர்ஸ்ட் கேஸ். இப்போ பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா 45 to 47% இருக்கு. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 26.1% தான் இருக்கு. அந்த விதத்துல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து டெப்ட் டு GDP ரேஷியோ இந்த உலகளாவிய திங்கிங்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா டெப்ட் டு GDP ரேஷியோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிக எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் விளக்கியமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.